முன்னாடி மிருகண்டு முனிவர் அப்படின்றவரு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப காலமா குழந்தை வரம் இல்லைன்றதுனால அந்த மிருகண்டு முனிவர் ஈசனை நோக்கி தவம் இருக்காரு. அவருடைய கடும் தவத்தின் பயனா ஈசன் குழந்தை வரம் தராரு. ஆனா அந்த குழந்தையானது குறைந்த ஆயுளுடனும் நிறைந்த அறிவுடனும் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பெயர் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கும் 16 வயது ஆகுது. தன்னுடைய பிறப்பில் இருக்க அந்த பிரச்சனையை தெரிஞ்சு கொண்ட அந்த மார்க்கண்டேயன் என்ன பண்றாருன்னா, சிவதலங்களுக்கெல்லாம் சென்று சிவனை வழிபட்டு 107 சிவதலங்களை வழிபட்டு 108வது தலமா இந்த திருக்கடையூருக்கு வரும்பொழுது அவருக்கான அந்த இறுதி நாள் வருது. யமனும் இவருடைய உயிரை பறிக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கே வந்துடுறாரு. இதை பார்த்த மார்க்கண்டேயன் என்ன பண்றாருன்னா, நேரா ஓடி போய் இந்த அமிர்த கடேஸ்வரரை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. யமன் பாசக்கயிறை பேசுறாரு. ஆனா வீசின பாசக்கயிறு மார்க்கண்டேயர் மேல விழாம லிங்க வடிவத்துல இருந்த இந்த அமிர்த கடேஸ்வரர் மேல போயிட்டு விழுது. இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் யமனை எட்டி உதைக்கிறாரு.